ஸோ ஹேட் ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? நம்ம இன்னைக்கு என்ன ஸ்டோரி பார்க்க போறோம்னா, ஐ வாண்ட் யூ உடைய பார்ட் 14 தாண்டா. ஸோ இது லாஸ்ட் பார்ட்டாக எனக்கு தெரியாது, ஆனால் நான் லாஸ்ட் பார்ட்டுன்னு நினச்சி தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். சீன்ஸை பொறுத்து தான் இது லாஸ்ட் பார்ட்டா இல்லை இன்னும் ஒரு பார்ட் இருக்கான்னு தெரியும். ஓகேவாடா? ஸோ ஃபைனல் ஃபர்ஸ்ட் பார்ட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் என்ன இருக்கும்? ஸோ வயனுக்கு பர்த்டேன்னு தெரிஞ்சிருக்கும், சன்னுக்கு பர்த்டேன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ வந்து ஜிமின் மறந்துட்டு இருப்பார் சன்னோட பர்த்டேவை. ஸோ வயனும் வந்து வீட்லயே மொபைல் விட்டு போயிருப்பா. ஸோ ஒவ்வொருத்தரா கால் பண்ணிட்டே இருக்க, வயனோட டைரி எடுத்து படிச்சு பார்த்துருப்பாரு. ஸோ வயன் வீட்டுக்கு வந்திருப்பா. ஜிமினா வந்து ஷாக்கா இருக்க. ஸோ ஜிமினா கிட்ட நீங்க அப்பாவாக போறீங்கன்னு சொல்லியிருப்பா. ஸோ ஜிமினாக்கு செம்ம ஹாப்பி. அவன் கேட்டா ஐயோ நான் அங்கிள் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக வயனா ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ ஜிமினாவோட மைண்ட் வாய்ஸ் நம்மள விட இவன் ரொம்ப ஹாப்பியா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? ஸோ இவங்களாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் பொழுது ஃபெங் உள்ள வரா. ஸோ சூப்பர் ஃபேபுலஸ் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் விட்டுட்டே வரா. அதோட முடிச்சிருப்போம். ஸோ இந்த பாட்டுக்குள்ள போயிடலாம் மேடம். ஸோ இது பார்ட் 14. ஸோ ஃபர்ஸ்ட் 13 பார்ட்ஸ் பார்க்காத வந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. இது 14th பார்ட். ஓகே, ஸோ ஸ்டார்டிங்லேயே ஃபெங் இப்படி வரா, கிளாப் பண்ணிட்டே உள்ள வரா. வாவ் சூப்பர் ஃபேபுலஸ் ஜிமுனா. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? நீ இந்த குடும்பத்துக்குள்ள வர ட்ரை பண்ணிட்டு இருக்க, எங்க குடும்பத்தை கலக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கியா அப்படிங்க. வயன் எதுவுமே பேசல, அமைதியா இருக்கா. ஸோ ஃபெங் என்ன பண்றான்னா வயனோட சின்ன பிடிச்சி ஃபெங்கோட ஃபேஸை பார்க்க வைக்கிறா. பிகாஸ் வயன் வந்து கொஞ்சம் ஷார்ட், ஃபெங் கொஞ்சம் ஹைட்டா. ஸோ பிடிச்சு தலையை நிமித்தி பார்க்கறா. இது ஜெமினாவோட குழந்தையா இல்லை பாய் ஃப்ரெண்ட் தேவோட குழந்தையா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். எனக்கு இதுவரையிலும் பேசினது கூட குடும்பத்தை கலைக்க வந்தியா அதுவா இதுவான்னு பேசும்போது கூட அவ்வளோ ஃபீல் இல்லை. ஸோ இது சிமினாவோட குழந்தையா இல்லை தேவோட குழந்தையான்னு கேட்டோட ஆட்டோமேட்டிக்காக அவள் கண்ணிலிருந்து கண்ணீர் வழியே வருது. ஸோ ஜிம்முனா அதை கேட்டு அடுத்த செகண்ட் யோசிக்கவே இல்லை. ஃபெங்கோட கண்ணத்துலேயே ஒரு அறையை விட்டுட்டு என்ன ஃபெங் நினச்சிட்டு இருக்கேன், என்னோட வைஃப் இப்படி பேசுற தகுதி உனக்கு கிடையவே கிடையாது. நான் உன்னை காதலிக்கவும் இல்லை, இது நம்ம குழந்தையும் கிடையாது. நீ எல்லார்கிட்டையும் வேணா இது நம்ம குழந்தைன்னு சொல்லிட்டு சுத்தலாம், நான் உன்னை காதலிச்சேன்னு சொல்லிட்டு சுத்தலாம். ஸோ எல்லாத்துக்கும் அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் உன் அக்கா மட்டும் தான், ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல எங்க எடுத்துட்டு ஜிம்னா அமைதியா இரு அப்படிங்க. வைன் வந்து ரொம்ப ப்ரோக் ஆயிருப்பான் அந்த வேர்ட்ல. ஸோ ஒரு நிமிஷம் ஷேக் ஆகும். பிகாஸ் ஏன்னா காலையில வந்து சாப்பிட்டுருக்க மாட்டா, ப்ரெக்னெண்டா வேற இருக்கா. ஸோ அவளுக்கு வந்து ஃபேட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அவ கீழே விழப்போக ஜிம்மில் வந்து பிடிச்சிருவாரு. பிடிச்சிட்டு ஃபைன் ஞாபகம் வச்சுக்கோ, இது என் க்ரஷோட குழந்தைங்க, ஓகேவா? ஸோ அதனால் மட்டும்தான் நான் சன்னை பார்த்துக்கிறேனே தவிர நான் வந்து உன்னையோ இல்லை உன்னை லவ் எல்லாம் பண்ண கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ ஃப்ரெண்ட் இருந்துட்டு ஏய் இல்லை, என்னோட அக்கா குழந்தை நீ ஒன்று வச்சிருக்கேன், நான் ஒன்று வச்சிருக்கேன். ஸோ நான் தான் அதை பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், இந்த குழந்தைங்களுக்கு நான் தான் அம்மாவாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்க. ஸோ ஜிம்னா இருந்துட்டு சரி அம்மாவாக இருந்துக்கோ, ஆனால் நீ தான் அந்த பையனுக்கு அப்பாவாக இருக்க அப்படிங்கிற மாதிரி ஃபெங்கு சொல்ல நம்ம ஜிம்மின் வந்துட்டு மச்சான் எப்பயுமே என்னோட பையன் தான். ஸோ நம்ம அக்காவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், இந்த பையனை என்னோட பையன் மாதிரி வளர்த்துறேன்னு அப்படின்னு சொல்ல. ஸோ ஃபெங்கு இருந்துட்டு இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைங்க. ஸோ நம்ம ஜிமின் வந்துட்டு கெட் லாஸ் அப்படின்னு சொல்லி கத்த. ஸோ ஃபெங்கு போயிடுறா. லீ அங்கவே நின்றுட்டு இருக்கான் ஒன்றும் புரியாமல். ஸோ லீ போயிட்டு நின்றுட்டே இருக்கான். ஸோ ஃபெங் மட்டும் தான் இப்போ பள்ளி அங்கே போயிருப்பான். ஸோ வந்து டியாங் அண்டு ஷிவெல்லாம் இருப்பாங்களா. ஸோ அவங்கெல்லாம் வருவாங்களா. ஸோ உள்ளே வந்துடுவாங்க. உள்ள ஷிவ் அண்டு இதெல்லாம் 2 பேரும் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சு, நீ என்ன சொல்ற, உன் க்ரஷோட குழந்தைங்கன்னு சொல்ற, புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம் உள்ள வராரு. இப்போவாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுல ஜிபனா. ஸோ இப்போவாச்சும் உண்மையெல்லாம் சொல்லு, நீ சொல்றியா நான் சொல்லட்டா, இதுக்கான எல்லா எவிடன்ஸும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜிமினா சொல்றது நானே சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. 6 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் பாரிஸ்ல படிக்க போயிருந்தேன் காலேஜ். ஸோ என்னோட க்ரஷ், சைல்ட்ஹுட் க்ரஷ் வந்து பெங்கோட அக்கா. அதான் நான் காதலிச்சிட்டு இருந்தேன். அவங்க பேர் வந்துட்டு கீர்த்தி. ஸோ நான் அவங்கள ரொம்ப நாளாக காதலிச்சிட்டு இருந்தேன். ஒன் சைட் லவ் தான். பட் இருந்தாலும் அவங்க மேலே எனக்கு க்ரஷ் இருந்தது, அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அவங்க கொய்யால இருக்கும்போதே காதலிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சும் அவங்க மேலே நான் வச்சிருந்த காதலை என்னால் குறைச்சிக்க முடியல. இது ஃபெங்குக்கு தெரியும். ஆனால் ஃபெங்குக்கு என் மேலே காதல் இருக்குங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. நாங்கள்லாம் பாரிஸ்க்கு படிக்க போனோம் நெக்ஸ்ட் இயர்ஸ். ஸோ வந்துட்டு அங்கே போகணும். ஸோ ஸ்டடீஸும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நான் செகண்ட் இயர் படிக்கும்போது ஃபெங்கோட அக்கா கீர்த்தி வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான்
அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நான் தான் அவங்கள கேர் பண்ணி பார்த்துக்கிட்டேன். ஃபெங் என்ன நினச்சிக்கிட்டா, அது என்னோட குழந்தைன்னு நினச்சிக்கிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃபெங்க வந்து ஜிமினாவை பார்த்து பேசியிருப்பா, ஜிமினா நான் உங்களை ரொம்ப காதலிக்கிறேன், நான் அவ்வளோ லவ் பண்ணிருக்கேன், நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு நினச்சேன், என் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க போல அப்படிங்க. இல்லை இது வந்து உன் அக்காவுடைய பாய் ஃப்ரெண்டோட குழந்தைங்க தான், அது உன் அக்காவும் அவன் பாய் ஃப்ரெண்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா, கல்யாணத்தன்னைக்கு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான் அவன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவளும் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஸோ ஜிமினா ஃபெங் வந்துட்டு கீர்த்தி ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க பாரிஸில். ஸோ 10 மந்த்ஸும் முடியும். ஸோ அவளும் லேபர் பையனும் வந்திருக்கும். ஸோ ஹாஸ்பிட்டலும் கூட்டிட்டு போய் ஜாயின் பண்ணி விட்டுருப்பாங்க. ஸோ ஜாயின் பண்ணால் வந்துட்டு சைன் பண்ண சொல்ல, ஸோ ஃபெங் சைன் பண்ணிடுறேன், நான் வந்து அவங்களோட சிஸ்டர், அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ குழந்தையும் பிறந்துருது. ஸோ டாக்டர் சொல்கிறாங்க நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம், ஸோ அம்மாவை காப்பாற்ற முடியல, 2 குழந்தைங்களையும் தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு, அவங்க இறக்கல, ஆனால் கடைசி நொடிகளில் இருக்காங்க, நீங்கள் உள்ளே போய் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஜிமினாக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் ஏன்னா வந்துட்டு அவனோட ஃபர்ஸ்ட் லவ் அங்கே வந்து சாகிற நிலமையில இருக்காங்க. ஸோ அதனால அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வெளியே நின்றுட்டு இருக்கா. ஃபெங் சொல்கிறா வாங்க ஜிமினா நம்ம போய் பேசலாம் அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ 2 குழந்தைங்களும் 2 பேர் கையில் ஒவ்வொன்று குழந்தைங்க இருக்குது. ஸோ ஜிமினாக்கு தூக்கவே தெரியல, பட் இருந்தாலும் தூக்கியிருக்காரு அவ்வளோ க்யூட்டாக. ஸோ பேபி பாய், 2மே பேபி பாய் தான், ஓகேவாடா. ஸோ வந்து என்னது ட்வின்ஸ். ஸோ நம்ம ஜிமினா உள்ளே போகிறாரு, கீர்த்தி வந்து படுத்திருக்காங்க. ஸோ கீர்த்தி ஜிமினாவை பார்த்துட்டு ஐம் சாரி ஜிமினா, உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் நான் தானே தெரியும். ஸோ முதல் காதலை என்றைக்குமே யாராலையும் மறக்க முடியாது. நான் உன்னோட முதல் காதலாக இருந்திருக்கேங்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்கு ஜிமினா. ஆனால் என்ன, நீ என்னோட முதல் காதலாக இல்லை. பிகாஸ் ஏன்னா நான் வேற ஒருத்தரை காதலிச்சிட்டேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அதுக்குன்னு அவரை பார்க்காம உன்னை பார்த்துருந்து உன் மேலே எனக்கு காதல் வந்திருக்குமான்னு கேட்டால் தெரியாது. ஏன்னா எனக்கு அவரை பிடிச்சிருந்தது. அவரை விட நீ ரிச் தான், அழகு தான், நல்லவன் தான், நான் இல்லைங்கல. ஆனால் எனக்கு அவர் மேலே லவ் வந்ததுக்கு காரணம் வேற ஜிமினா. ஸோ நான் உன்னை வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா நானும் நீயும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் படிச்சுட்டு இருக்கோம். நானும் நீ கிளாஸ்மேட்ஸ். உனக்கு என் மேலே க்ரஷ் இருக்குன்னு கூட என்னால் கண்டுபிடிக்க முடியாதா ஜிமினா அப்படி சொல்ல. ஸோ அவள் சொல்லிட்டா நான் உன்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலனோ, உன்னை காதலிக்கணும்னு நினைக்காத, நான் உன்னை காதலிக்கிறேன், பட் இருந்தால் ஒரு லவ்வராக கிடையாது, ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக. ஸோ லவ்வுங்கிறது ஜஸ்ட் ஒரு பையன் பொண்ணு லவ் பண்ணுறது மட்டும் லவ் கிடையாது. ஸோ பிடிச்சவங்க மேலே வச்சிருக்க பாசத்துக்கு பேர் காதல் தான். அந்த காதல் உன் மேலே எனக்கு இருக்கு ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீர்த்தி சொல்கிறா. ஜிமினாவோட கையை பிடிச்சிட்டு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜிமினாவோட கண்ணீர் கண்ணிலேருந்து கீழே வந்து கீர்த்தியோட கையில் விழுது. கீர்த்தி வந்துட்டு அவங்களால முடியல, ஸ்டெயின் பண்ணிட்டு கூட போய் கண்ணை தொடச்சி விட்டுறாங்க. ஸோ வந்து ஜிமினா என்ன சொல்கிறாங்கன்னா, கீர்த்தி அப்படின்னு பேச ஸ்டார்ட் பண்ணும்போது கீர்த்திக்கு ரொம்ப ப்ரீத் பண்ண கஷ்டமாக இருக்குது. ஸோ கீர்த்தி வந்துட்டு என்னோட லாஸ்ட் மினிட் எரிஜுமி நான் பேசுவேன், என்னோட சிஸ்டர் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெங்கோட கையை பிடிச்சிட்டு, ஃபெங் நான் உன்னோட அக்கா தான். ஸோ சின்ன வயசுலேருந்து நான் உன்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிட்டேன், எனக்கு நீனா அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா வந்துட்டு நான் எனக்கு நமக்கு அம்மா கிடையாது. ஸோ அப்பா தான், அப்பா வந்து அம்மாவாக இருக்க முடியாது எனக்கு, ஆனால் நான் உனக்கு அம்மாவாக இருந்தேன். ஸோ உனக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து நான் தான் உன்னை அம்மாவாக பார்த்துக்கிட்டேன், நீ என்னோட குழந்தை மாதிரி. இவங்க 2 பேரோட குழந்தைன்னு கேட்டால் கிடையாது, நீ தான் என்னோட குழந்தை. நீ உன்னையும் பார்த்துக்கிட்டு என் பசங்களையும் முடிஞ்சால் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஃபெங் இருந்துட்டு அக்கா இந்த குழந்தைங்களுக்கு இந்த நொடியிலேருந்து நான் தான் அம்மா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு பர்த் கொடுத்தீங்க அப்படிங்கிறதுக்கோசரம் இல்லை, ஏன்னா எனக்கு என் அக்காவோட குழந்தைங்க என்னோட குழந்தைங்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்கிறா. ஸோ கீர்த்தியும் ஓகேன்னு சொல்கிறா. ஸோ ஜிம்மன் பக்கம் தரும்போது ஜிம்மன் சொல்கிறா, ஸோ நீங்கள் என்னோட க்ரஷ் தான், ஜஸ்ட் லவ் பண்ணி நமக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தா நான் பார்த்துருக்க மாட்டேனா, கல்யாணம் பண்ண பிறகு குழந்தை பிறந்திருந்தா நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேனா, அதே மாதிரி நான் சென்னை பார்த்துக்கிறேன், என்னோட குழந்தை மாதிரி பார்த்துக்கிறேன். நீங்கள் தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் கொடுத்த கிஃப்ட் எனக்கு இதுன்னு நினச்சிக்கிறேன். ஸோ நான் என்னோட குழந்தைய பார்த்துக்கிறேன், என் கையில் இருக்க குழந்தைக்கு பேர் நான் சன்னு வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ சனா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஃப்ரெண்ட் இருந்துட்டு நானே 2 குழந்தைங்களும் பார்த்துக்கிறேன் தான் ஜிம்னா ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ பெண் இருந்துட்டு இல்லை என் அக்கா குழந்தைய நான் தான் பார்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டு அவள் ஒரு குழந்தை எடுத்துக்கிறான், இவன் ஒரு குழந்தை எடுத்துக்கிறான். ஸோ அப்படி தான் 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபெங் வந்து ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுவா, ஒர்க் பார்க்கறதுனால இதை கொஞ்ச நாள் கண்டுட்டு இருந்திருக்க மாட்டா. ஸோ ஃபெங் 6 இயர்ஸ் கழிச்சு ஏன் வந்திருப்பானா வந்துட்டு
அந்த சீனை சொல்லி முடிச்சேன் ஃபுல்லா. ஸோ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு, நம்ம இப்படிதான் எனக்கு வந்து அந்த குழந்தை கிடைச்சா. ஸோ அது என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வுடைய குழந்தை. ஆனா அது என்னோட குழந்தை கிடையாது. நான் ஒரு பொண்ண ஃபர்ஸ்ட் லவ்ன்னு பண்ணல. ஸோ அந்த பொண்ணோட குழந்தை அப்படிங்கிற மாரி நம்ம ஜிம்மன்ஸ் எல்லாம் வாங்கி ஹக் பண்ணிக்கிறா. அப்ப சீரியஸ்லி அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா. ஸோ இது என்னோட குழந்தை இல்லைன்னா நீ நல்லா பார்த்துக்க மாட்டியா வயன் அப்படிங்க. இல்லை, எனக்கு உங்க குழந்தையா இருந்தாலும் சரி, யார் குழந்தையா இருந்தாலும் சரி, குழந்தைன்னு வரும்போது என்னை அம்மானு கூப்பிடும்போது அதுக்கான முழு மாசத்தை நான் கொடுத்தா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஸோ அப்பதான் அந்தாண்ட எப்படின்னா வந்து லிவிங் பெட்ரூம்ல தான் நடந்துட்டு இருந்திருக்கும். ஸோ சன் அங்கே தான் தூங்கிட்டு இருந்திருப்பான். நான் ரொம்ப அழுது அழுது அம்மா காணோம் அப்படி சொல்லிட்டு அழுது அழுது தூங்கிட்டு இருந்திருப்பானா. ஸோ அவனோட மூஞ்செல்லாம் பார்க்க ரொம்ப ரெட்டிஷா இருக்கும். ஸோ வந்துட்டு அவன் இருந்துட்டு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆன மாதிரி படுத்துட்டு இருந்திருப்பான். அம்மா அம்மான்னு சொல்லிட்டு பயந்துட்டு எழுந்திருப்பான். ஸோ இவங்கெல்லாம் இருக்கிறத பார்த்தோன்னே சிம்மன் வந்து வேகமாக போயிட்டு அண்ணன் வந்து தூக்கிட்டு சரி சரி அழுகாத அழுகாத அப்படி சொல்லிட்டு தூக்கி கம்ஃபர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ வந்து அது வரலும் மித்த யாருமே லீயை நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்பதான் வந்து ஹேம்லன்ஸ் எல்லாரும் வந்திருப்பாங்களா. ஸோ அதை ஹோபி பார்த்துட்டு, லே நீங்க என்ன பண்ற அம்மாவோட போலையா அப்படி கேட்க, அப்ப அவங்க என் அம்மா கிடையாதா, இவங்க என் அப்பா கிடையாதா, எங்க என்னோட அம்மா சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் அழுவ ஆரம்பிச்சான். ஓபி போயிட்டு காம் டவுன் பண்ணிட்டு இருக்காரு. லீ 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 அழுவாத லீ, நாங்கெல்லாம் இருக்கோம். ஜிம்மன் தான் உனக்கும் அப்பா, வயன் தான் உனக்கும் அம்மாங்க. வயன் எதுவுமே சொல்லல, ஜிம்மனும் எதுவும் சொல்லல. ஸோ ஹோபி இப்படி சொன்னோன்னே ஜிம்மன் என்ன பண்றாருன்னா வயன் பக்கம் திரும்புறாரு. வயன் லீ அக்செப்ட் பண்ணி பண்ண மாட்டாரான்னு பார்க்க. ஸோ வயன் என்ன பண்றாருன்னா வேகமா போய் லீய தூக்கிக்கிறாளா, தூக்கிக்கிட்டு உனக்கும் நான் தான் அம்மா, ஃபெங்கும் அம்மா நானும் அம்மா அப்படி சொல்லி சொல்றா. ஸோ லீ இருந்துட்டு, அப்படியா நீங்க தான் என் அம்மாவா அப்படி சொல்லிட்டு அவன் சொல்றான். ஆமா நான் தான் உன்னோட அம்மா அப்படி சொல்லிட்டு நம்ம வயன் தூக்கிக்கிறா. ஸோ ஜுமின் வந்து வேக வேகமா பக்கத்துல வந்துட்டு, வயன் லீயே என்கிட்ட கொடுத்துரு வயன், ப்ளீஸ் வயன் நீ தூக்காத வயன் அப்படிங்கிறான். ஸோ வந்து நம்ம வயன் சிரிச்சுட்டு ஜிமினா கிட்ட லீயை கொடுத்துட்டு நிக்கிறா. ஸோ ஜிமினா சொல்றா, நீ வீட்டுல இனிமே எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாது, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போக தேவையில்ல, ஒன்றும் போக தேவையில்ல, நீ சமைக்க கூட தேவையில்ல, நான் மேய்ச்சி இன்னும் 4 பேர் அரேஞ்ச் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு அளந்து விட்டுட்டு இருக்கான். கதை மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். வயன் இதான் பண்ணும் அதான் பண்ணுன்னு சொல்லிட்டு வயன் சிரிக்கிறா. வயன் சொல்ற, அப்படிலாம் கிடையாது, பிரெக்னெண்டா இருக்க டைம்ல என்ன எல்லா வேலையும் பண்ணலாம் அப்படி சொல்ல. ஸோ வந்து நம்ம ஜமுனா வந்துட்டு, அன்னைக்கு நான் உன்னை அரையறதுக்கு கை ஊனதுக்கு ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி வயன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஸோ ஷிவுக்குலாம் செம்ம ஆத்திரம் வருது. ஷிவ் அங்கே தான் இருந்திருப்பான். டே அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சி சண்டை போட வர. ஸோ டியாங் வந்து கம்ஃபர்ட் பண்றாரு. ஷிவ் ஷிவ் காம் டவுன், அவனை நான் பாத்துக்கிறேன், அவன் கையில 2 குழந்தைங்க இருக்கு, அந்த குழந்தைங்களை இறக்கி விட்டுட்டு 2 பேரும் ரூம் போட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் லீ அண்ட் சென்னை இறக்கி விட்டுறாங்க. இறக்கி விட்டுட்டு ஜிமினாவை சும்மா ஃபன்க்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஷிவ் வந்து சண்டையை நிறுத்திட்டு, ஞாபகம் வச்சுக்கோ விளையாட்டுக்கு வேணா அடிச்சிருக்கலாம், என் மொயினை இன்னொரு டைம் ஹர்ட் பண்ண நான் மனுஷனா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஷிவ் வந்து நம்ம ஜிமின் கிட்ட சொல்ல. ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான் ஷிவ் லைஃபு. ஸோ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் 2 பேரையும் அவங்க அவங்களுக்கு அறியாமல் ஹர்ட் பண்ணிட்டு இருந்தான். ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா சொல்கிறாரு. ஸோ வந்து நம்ம ஜிமினா அப்போ தான் ஓகே ஓகே வாங்க வாங்க, நம்ம வீட்டில் மொத்தம் 3 பேர் பர்த்டே பேபிஸ் இருக்காங்களா. ஸோ 3 பேருக்கும் வந்து கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒன்றும் புரியல, 3 பேருக்கா அப்படிங்க. ஆமாம், உனக்கு மட்டும் இன்னைக்கு பர்த்டே கிடையாது, உன் பசங்க 2 பேருக்கும் இன்னைக்கு தான் பர்த்டே அப்படின்னு ஜிம்முன்னு சொல்ல. சன்னும் லீயும் கேட்குறாங்க, என்னப்பா சொல்கிறீங்க, எங்கள் 2 பேருக்கு பர்த்டே, அம்மாவுக்கும் பர்த்டே சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க. ஆமாம் இன்னைக்கு தான் உங்கள் அம்மாவோட பர்த்டே கூட அப்படிங்க. வாயின் கேட்குறேன், உங்களுக்கு எப்படி என் பர்த்டே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆமாம் உன் மொபைல் தான் யார் யாரோ கால் பண்ணி நீ ஏன் பிறந்தேன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்பதான் தெரிஞ்சுட்டு இன்னைக்கு தான் அவளோட பர்த்டேன்னு. சரி வாங்க நம்ம போய் கேக் வெட்டலாம். ஸோ 12 o'clock ஆக போது பாருங்க, பர்த்டேவும் முடிய போது, வாங்க நம்ம போய் கேக் வெட்டலாம்னு சொல்லி எல்லாருமே கேக் வெட்டிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோ க்யூட்டான ஃபேமிலி. ஸோ ஜிம்முனா 2 குழந்தைங்களையும் தூக்கி பிடிச்சிட்டு இருக்காரு. ஸோ ஒரு ஃபேமிலி பிக் பண்ணுறாங்க. ஸோ பிக் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ வந்து அந்த பர்த்டே அப்படியே முடியுது. ஸோ அன்னைக்கான டே அப்படியே முடிஞ்சிருது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நம்ம தாரா என்ன பண்ணான்னா, இன்னைக்கு சூகோக்கு கவுன்சிலிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூகாவுடைய என்டர்டைன்மெண்ட்க்கு போயிட்டு சூகா கிட்ட சண்டை போடலான்னு போயிருப்பான். சூகா கிட்ட கிடையாது, நிலா கிட்ட சண்டை போடலான்னு போயிருப்பா. ஸோ நிலா அங்கேருந்து கிளம்பிட்டு இருப்பா. ஸோ என்ன ஆகும்னா, நிலா கிளம்ப தாரா கத்துவா, ஏன் அறிவு கெட்டவில்லை, என் லைஃப்ல எதுக்குடி வந்த, நீ எதுக்குடி தேவனுக்கு ஓகே சொன்ன, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ என்னோட அக்கா தானே, இப்படிதான் பண்ணுவியாடி அப்படி இப்படின்னு கத்திட்டு இருக்கா. நம்ம நிலா காதல கூட வாங்கல, பிகாஸ் ஏன்னா அவன் ஹெட்பாட் போட்டிருக்கா, அதனால ஹெட்செட் போட்டிருக்கனால கேட்கலாம், சாங் கேட்டே போயிடுறான். ஸோ நம்ம சுகம் வந்துட்டு, என்னாச்சு ஏன் இப்படி கத்துற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ குழந்த மாதிரி கீழே உட்காந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடறான். ஸோ நான் டயாங்க காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. சுகம் வந்துட்டு, என்னம்மா சொல்ற, நாங்க லவ் பண்றேன்னு சொல்றேன், ஆனா இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க அப்படிங்க. ஆமா சரி உனக்கு டயாங்க எதனால பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது,
இது எங்க நடந்துட்டு இருக்கும்னா, ஒரு ரூம்குள்ள நடந்துட்டு இருக்காது. ஸோ மெயின் ஏரியா மாரி இருக்கும்ல. ஸோ அந்த மாரி ஒரு ஏரியா தான். ஸோ அங்க யாரும் ஆள் கிடையாது. ஸோ பிராக்டிஸ் ரூம்னு வச்சுக்கோங்க ஓகேவா? ஸோ பிராக்டிஸ் ரூம்ல தான் நடந்துட்டு இருக்கும். ஸோ நம்ம சுகா வந்து அவரு கீழ உட்காந்துக்கிறாரு. வந்து உட்காந்துட்டு நீஸ ஃபோல்ட் பண்ணி தாரா உட்காந்துருக்கா. அவ பக்கத்துலயே நம்ம சூஹா உட்காந்துருக்காரு. "ஏன் உனக்கு வந்து எதனால டயோங்க பிடிக்கும்?" அப்படிங்கிற மாரி கேட்க, "என் அக்கா மட்டும் ஜிமினாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நான் டயோங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? அவ மட்டும் அவ்வளோ பெரிய ஐடோல கல்யாணம் பண்ணிப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? அவளுக்கு எவ்வளோ ஒரு திமிரு இருந்தா ஜிமினாவ கல்யாணம் பண்ணிட்டு இருப்பா. இரு நான் ஜிமினாவே உன்னைய பிரிச்சு காட்டுறேன். அவ எப்படி ஃபர்ஸ்ட் என் அம்மாவ வந்து என்கிட்ட இருந்து பிரிச்சா, அப்புறம் எங்க அப்பா கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கணும், நல்லா ரேங்க்ஸ்லாம் எடுத்தா. எங்க அப்பாவ ரொம்ப டென்ஷன் பண்ணா. அப்புறம் என்ன பெத்த என்னோட அம்மா கிட்ட இருந்து என்ன பிரிக்க ட்ரை பண்ணா. அப்புறம் பாத்தியா, இப்ப நான் ஒருத்தவங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போகணும்னு ஆசைப்பட்டேன். அவங்களோட ஃப்ரெண்ட இவ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவரை இவளோட ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. இதெல்லாம் என்ன சுகம் நியாயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம தாரா குழந்த மாதிரி பேசிட்டு அழுதுட்டு இருக்கா. ஏன் நீ வந்து வயனை இவ்வளோ அவன் உனக்கு என்ன இப்படி பாவம் பண்ணிட்டா இவ்வளோ கோவமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல சோகம் அதுவா அதுவா அப்படி சொல்லிட்டு அவ சொல்லிட்டா. சரி வயன் உன்னை இதுவரை ஹர்ட் பண்ணிருக்காளா, சண்டை போட்டிருக்காளா, திட்டிருக்காளா, இல்ல அடிச்சிருக்காளா, இல்ல உனக்குன்னு வாங்கி கொடுத்து ஏதாச்சும் பொருள் எடுத்துட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படிலாம் எதுவுமே பண்ணது கிடையாது. அவளுக்கு வாங்கி கொடுத்தது கூட என்கிட்ட கொடுத்துருக்கா. ஆனா ஆனா அவளாலதான் எங்க அம்மா என்னை விட்டுட்டு போனாங்க அப்படிங்க. ஹே, அவங்க உன் அம்மா இல்ல அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல, இல்ல அவங்க என்ன என்ன வந்து எனக்கு பர்த் கொடுத்தாங்களோ இல்லையோ, வயன வயனுக்கு பர்த் கொடுத்தவங்க தானே எனக்கும் அம்மா. என்னதான் ஜெயஸ்ரீ வந்து என்னோட மம்மியா இருந்தாலும் என்னுடைய வயனுடைய அம்மா தானே எனக்கும் அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவ அப்படிலாம் வந்து வயனோட அம்மாவை தன்னோட அம்மாவா நினைக்கிறா. ஸோ அவங்க இறந்ததுனால தான் இத்தனை நாள் எங்க அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா அவங்க அப்பா வந்து சொல்லுவாரு, இப்படிதான் உன்னுடைய ஃபர்ஸ்ட் மாம், இப்படிதான் உன்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லுவாரு. ஜெயஸ்ரீக்கு அதுல ஜெலஸ் ஆகாது. பிகாஸ் ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னோட அம்மாவை பத்தி. ஏன்னா அவ்வளோ கேரிங்கா பார்த்துப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு வந்து அதனால அது பெரிய விஷயமா இருக்காது. ஸோ அதனால எங்க அம்மா எப்படிப்பட்டவங்கன்னு தான் சொன்னாங்க. ஒயன் பிறந்ததுனால தானே எங்க அம்மா இறந்துட்டாங்க. அவ பிறக்காம இருந்ததா எங்க அம்மாவுக்கு தானே நான் பிறந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி காமெடியா பேசுறா. ஸோ சூகா வந்து சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்றாரு. ஸோ சூகாவோட பேண்ட் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்களே. ஸோ அதில் வந்துட்டு நம்ம காய் கேட்குறது, டேய் என்னடா பண்ணிட்டுருக்க ஒரு பொண்ணை ஒன்று நடு ப்ராக்டிஸ் ஹாலில் உட்கார வச்சுட்டு சென்டர் ஆஃப் த ப்ராக்டிஸ் ஹாலில் உட்கார வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைடா அவள் அழுதுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ வந்துட்டு ஸோ நம்ம சூஹா என்ன சொல்கிறான்னு, நீங்களே கிளம்புங்க நான் அவளை அனுப்பிச்சிட்டு கூப்பிட்டு போய் வீட்டில் விட்டுறேன் அப்படிங்க. சரி சரி நீ பண்ணுறதெல்லாம் பார்க்க சரியா படலையே சூகோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்லிட்டு போகிறாரு. நம்ம சூகா இருந்துட்டு சிரிச்சிட்டே போயிட்டாரு. ஸோ இது நீ சொன்னல அவ சின்ன குழந்தை சரியா? ஸோ சின்ன வயசுல நீ அவளை ஹர்ட் பண்ணியிருக்கியா இல்லையா? ஆமா ஹர்ட் பண்ணியிருக்கேன். அப்போ அது உன் மேல தப்பா அப்படிங்க? இல்லை அது அறியாத வயசு தெரியாம பண்ண தப்பு அப்படிங்க. நீ சின்ன வயசுல தப்பு பண்ண அறியாத வயசு தெரியாம பண்ண தப்புங்கிறல, அதே மாதிரி தானே அவன் எனக்கும். அறியாத வயசுல அவ நீயாச்சு விவரம் தெரிஞ்ச வயசுல செஞ்ச தப்பே அறியாத வயசு தெரியாத பண்ண தப்புங்கிற. அவ கை குழந்தையா இருக்கும் பொழுது அவ எப்படி தெரிஞ்சு பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்பதான் அவளுக்கு ரியலைஸ் ஆகுது. சரி ஒயின் கெட்டவன்னு சொல்லிட்டு நீ ஏன் இப்படி நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல அப்ப என் அக்கா ரொம்ப நல்லவளா அப்படின்னு சொல்லி அவ கேட்குறான். ஆமா உங்க அம்மா இறந்ததுக்கு உங்க அக்கா காரணம் கிடையாது. உனக்கே வந்து அவ்வளோ ஒரு இழப்பு அதிகம், அதாவது உனக்கே இவ்வளவு கஷ்டம் அதிகமா இருக்கும் பொழுது ஒயனுக்கு கஷ்டம் எவ்வளவு அதிகமா இருக்கும். ஸோ அவளோட பர்த் மாம் அவங்க. ஸோ அவளுக்கு எவ்வளோ ஒரு சின்ன வயசுல கை குழந்தையில அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ சுத்தி இருக்க எல்லாரும் அவளை காயப்படுத்தும் போது நீயும் அவளை காயப்படுத்தினா அவளுக்கு எவ்வளவு காயங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்ப நான் தப்பு பண்ணிட்டேனா அப்படி சொல்லிட்டு சூஹு கிட்ட தாரா கேட்குறா. ஆமா நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ வந்து நம்ம சூஹுகிட்ட வந்து நான் இன்னொரு தப்பு பண்ணேன். எனக்கு அவன் நினைச்சதும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் பாய் ஃப்ரெண்ட் தேவ் இருக்கான்ல, அவரோட கூட்டு சேர்ந்து நான் வந்து ஜிம்மினாவையும் ஒயினை பிரிக்கலான்னு ட்ரை பண்ணேன். ஆனா நான் எந்த பிளானும் போடல. அவங்க கூட சேர்ந்தன தவிர பிளான் போடல அப்படிங்க. சூஹு வந்துட்டு அது தப்பு தானே தரா, அக்கா தானே. ஆனா என்னதான் இருந்தாலும் அவங்க உன் அக்கா தான், அவங்க லைஃப் ஸ்பாயில் ஆகணும்னு நீ நினைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆமா ஐம் சாரி சூகா அப்படின்னு சொல்லிட்டு சூகா ஹக் பண்ணிக்கிறாள். சூகா வந்து கம்ஃபர்ட் பண்றாரு. ஓகே 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 ரொம்ப வந்து அழகாத ஓகேவா, சரிவா நம்ம வந்துட்டு ஒயின் கிட்ட போய் சாரி கேட்கலாம் அப்படின்னு. ஒயின் கிட்ட சாரி கேட்கணுமா அப்படி சொல்லிட்டு நம்ம தாரா கேட்குறா. நம்ம சூகா ஆமா ஒயின் கிட்ட சாரி கேட்கணும் அப்படிங்க. ஓகே ஓகே அப்ப வீட்டுக்கு அக்கா வீட்டுக்கு கூப்பிட்டு போகும்பொழுது
எனக்கு சாக்லேட் மில்க் ஷேக் வாங்கி தரீங்களா? எனக்கு ஒன்று, ஒயினுக்கு ஒன்று வாங்கி தரணும். ஓகேவா? அப்படின்னு சொல்ல அப்புறம் அவள் தலையில் அடிச்சு நோ 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 நோ, அக்காவுக்கு சாக்லேட் மில்க் ஷேக், எனக்கு இந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் வாங்கி தரீங்களா சுகோ அப்படி சொல்லி கேட்க, ஓகே. ஏன் ஃபஸ்ட்டு சாக்லேட் மில்க் ஷேக் ரெண்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்ட்ராபெரின்னு ஒன்று மாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை சுகோ, சின்ன வயசுலேருந்து எங்கள் அக்காவுக்கு பிடிச்சல எனக்கும் பிடிக்கும். அப்படிதான் வந்து சாக்லேட் மில்க் ஷேக் அவளுக்கு பிடிக்கும், அவளுக்கு கிடைக்கக்கூடாதுங்கிற காரணத்தினாலேயே அவளுக்கு பிடிக்குங்கிறதுனால எனக்கும் பிடிக்கும்னு சொல்லுவேன். எனக்கு பிடிக்குதோ இல்லையோ குடிக்கணும்னு சொல்லி குடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இதெல்லாம் தப்பு தானே தரா அப்படின்னு கேட்க, ஆமா அப்படி சொல்லிட்டு அவளும் சொல்கிறேன். ஸோ சூகம் வந்துட்டு தராவை கூப்பிட்டு வீட்டுக்கு போகும் மில்க் ஷேக்லாம் வாங்கி கொடுத்து கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா நம்ம வாயின ஜிம்னை தாங்கன்னு தாங்குறாரு. ஸோ நிலா, சிவ் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. ஸோ நிலாவும் ஹாஸ்பிட்டல் போகாமல் வாயினை பார்க்க தான் வந்திருப்பாங்க. ஸோ நம்ம தாரா சுகம் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வராங்க. ஸோ தாரா வந்தோடனே ஷிவ் பயந்துக்கிறோம், ஐயோ வயனையும் இல்லாத சேர்த்து ஹர்ட் பண்ணிடுவாளோன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து தாரா வந்து வேகமாக வந்து வயனை ஹக் பண்ணிட்டாங்க. சாரி அக்கா, சின்ன வயசுலேருந்து நான் நிறையா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால நம்ம எக்ஸ்ட்ரீம்லி சாரி அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஸோ வேகமாக ஓடி வந்து ஹக் பண்ணியிருப்பாளா, வயனை ஒரு ஷேக் ஆயிருப்பா. ஜிமினா வந்து அந்த ஹக்கை பிரேக் பண்ணி விட்டுட்டு, நோ 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 நோ, நீ ஒரு 5 ஃபீட் தள்ளி நின்று பேசுவோம் அக்கா கிட்ட இருந்து அப்படிங்க. ஆஹா, ஏன் என் அக்கா கிட்ட சேரக்கூடாது மாமா, நீ அக்கா கூட சேர விட மாட்டியா, என்னையும் அக்காவே பிரிக்கிறியாடா மாமா அப்படின்னு கேட்கறா ஜிமினாவை பார்த்து. ஜிமினா வந்து என்னன்னா மாமா கூப்பிடுற அப்படிங்க. மயன் வந்து ஜிமினா பக்கம் திரும்பி, எங்க ஊர்லலாம் வந்துட்டு அக்கா ஹஸ்பண்டை மாமான் தான் கூப்பிடுவாங்க அப்படிங்க. ஓஹோ, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினாவும் தலையாச்சாரு. ஒயன் கேட்குறேன், இப்போ எப்படி உங்ககிட்ட என்கிட்ட நீ வந்து சாரி கேட்கணும்னு தோணுச்சு தாரான்னு கேட்கும்போது, தாரா சொல்கிறா, சின்ன வயசுலேருந்து நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், நம்ம அம்மா நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கல்ல அப்படிங்க. இல்லையே, ஜெயஸ்ரீமா தான் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்ல, இல்லை உனக்கு பர்த் கொடுத்தாங்களா அம்மா, அந்த அம்மா சொல்கிறேன்னா அப்படிங்கிறா. ஓஹோ, அவங்க ஒன்னால் தான் இறந்துட்டாங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்களா, அதனால தான் அப்படின்னு சொல்ல ஸோ வந்து நம்ம அவங்க இப்போ தான் எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஆரம் சொல்லி புரிய வைக்கிறாருமா எனக்கு, சின்ன வயசுலேருந்து உங்ககிட்ட வெறுப்பை காட்டுறதை பார்த்து இந்த பொண்ணுக்கும் உங்ககிட்ட வெறுப்பை தான் காட்டணும்னு தோணியிருக்கு வயன், அதனால தான் உங்ககிட்ட வெறுப்பை காட்டியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வயன் சொல்லிட்டு, நான் எந்த தப்போ பண்ணல, பட் இருந்தாலும் ஐம் சாரி தாரா, என்னால் சின்ன வயசுல நீ ஹர்ட் ஆயிருப்பல அப்படிங்க. ஐம் சாரி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹக் பண்ண போக ஜிமினா வந்து நடுவில் நின்றுட்டு, உங்கள் அக்காவெல்லாம் ஹக் பண்ணக்கூடாது, தள்ளி நின்று பேசுன்னு சொல்கிறேன்ல அப்படிங்க. எதுக்கு அக்காவை ஹக் பண்ணவே விட மாட்டேன்ற மாமா, தள்ளுடா மாமா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுறா. ஜிமினா இருந்துட்டு, ஏன் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்ல யாழி, என் அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காள், அவள் வயிற்றுக்குள்ள குட்டி பாப்பா இருக்கான்னு சொல்லிட்டு தாரா வேகமாக போயிட்டு என்னோட ஸ்டொமக் கிட்ட போயிட்டு, பேபி சீக்கிரம் வெளியே வா பாரு, உனக்கு சித்தி மில்க் ஷேக் வாங்கிட்டு வந்திருக்கேன், நானே சேர்ந்து குடிக்கலாம், சீக்கிரம் வெளியே வந்துடு, இப்போதைக்கு மம்மிக்கு தரேன், நீ வெளியே வந்த பிறகு உனக்கு வாங்கி தரேன், நீ பர்த் ஆன பிறகு அப்படின்னு சொல்கிறான். ஒயன் சிரிக்கிறா. ஸோ இதோட இந்த பாட்டை நிறுத்திக்கலாம். பிடிச்ச சீன் பிடிக்காத சீன் சொல்லுங்கள், இதுக்கப்புறம் என்னென்ன ட்விஸ்டர்ஸ் இருக்குன்னு ஒரு 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 பாட்டு வரும், ஓகேவா? ஸோ ஜஸ்ட் அதுக்கு ஹிண்ட்டை மட்டும் கொடுக்கேன். ஸோ வந்துட்டு வயன் ஏன் எல்லாரும் எல்லாரும் ஏன் வயனை வெறுக்கிறாங்கங்கிறதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம், ஓகேவாடா? பிடிச்ச சீன் பிடிக்காத சீன் சொல்லுங்கள். ஸோ என்ன சீனாச்சும் உங்களுக்கு ஹர்ட் ஆனால் நெக்ஸ்ட் டைம்லி சாரி, ஓகேவாடா? பாய், டேக் கேர்.